த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். அமலாக்கத்துறையினர் உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட திட்டு வாங்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரே ஒரு டயலாக் தாங்க ஞாபகத்துக்கு வரும். எவ்வளவு அடிச்சாலும் தாங்கலாம்டா, இவன் ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான். ஆமா, வேற என்ன பண்றது? ஒரு முறை ரெண்டு முறைனா பரவாயில்ல, ஒவ்வொரு வாரமும் அமலாக்கத்துறையினர் ஏதாவது ஒரு கேஸ்ல உச்சநீதிமன்றத்துக்கிட்ட இப்படி கடுமையான முறையில திட்டு வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு டாஸ்மாக் விவகாரத்துல அமலாக்கத்துறையினருடைய செயல்பாடுகளை கடுமையா விமர்சிச்சிருக்கிறாங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள். அதுவும் தலைமை நீதிபதியே இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாரு. அமலாக்கத்துறையினர் அவங்களுடைய அத்தனை வரம்புகளையும் மீறிட்டாங்க. they have crossed all their limits அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கிறாரு. அமலாக்கத்துறையினருடைய செயல்பாடுகள் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இது சம்பந்தமான ஏற்கனவே ரொம்ப டீடைல்டான ஒரு வீடியோவை நம்மளோட சேனல்லேயே நம்ம போட்டிருக்கிறோம். அதோடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா போய் பாருங்க, உங்களுக்கு முழுமையான விஷயங்கள் புரிய வரும். உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட அமலாக்கத்துறை இப்படி திட்டு வாங்கும் பொழுதெல்லாம் மக்கள் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அமலாக்கத்துறையினருடைய ஒருதலை பட்சமான செயல்பாடுகள். அமலாக்கத்துறையோட வேலை என்னங்க? எங்கேயாவது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடக்குது, முறைகேடுகள் நடக்குது, ஊழல் நடக்குது, லஞ்சம் வாங்குறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருதுன்னா எந்த விதமான பாரபட்சமும் இல்லாம அவங்க நடவடிக்கை எடுக்கணும். ஆனா அவங்க அப்படிதான் பண்றாங்களா? எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை மட்டும்தான் இவங்க குறி வச்சு தாக்குறாங்க அப்படின்றதுதான் பொதுவா அமலாக்கத்துறையினர் மேல வைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கு. அந்த குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கும் வகையில அவங்களுடைய செயல்பாடுகளும் அப்படிதான் இருக்கு. ஒருவேளை வேறு யாரையும் அவங்க விசாரிச்சாங்கன்னா கூட அந்த குறிப்பிட்ட நபர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாறுறாங்கன்னா அப்படியே கைவிட்டுறாங்க அந்த வழக்குகளை. ஏன், அஜித் பவார் தொடங்கி எத்தனையோ பேரை நம்ம இதுக்கான உதாரணங்களா சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். இப்படி அமலாக்கத்துறையினர் செயல்படும் விதம் உச்சநீதிமன்றத்தால கேள்விக்குறியாகக்கூடிய விஷயம் அப்படின்றது அமலாக்கத்துறையினருக்கு தான் பெரும் பாதிப்பு. அமலாக்கத்துறைக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அது ஊழல் செய்யக்கூடியவங்க, லஞ்ச லாவண்யத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு ஆதரவா போயிடும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க அப்படின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா கூட்டாட்சி தத்துவம்னா என்னங்க? எதிர்கட்சிகள் இருக்கணும், ஆளுங்கட்சி இருப்பாங்க, விமர்சனங்கள் வைப்பாங்க, டெமோக்ராட்டிக்கா அது நடக்கும். ஆனா எதிர்கட்சிகளுடைய குரல்களை முடக்கக்கூடிய வகையில அமலாக்கத்துறையினர் இப்படி செயல்படும் பொழுது எதிர்கட்சிகளுடைய குரல் அப்படின்றது முடங்கி போயிடும். ஏன்னா வழக்குகளுக்கு பயந்து பெரும்பாலானவங்க பேசாம இருந்துருவாங்க அப்படின்றதான அடிப்படையான விஷயம். அப்படி இருக்கும் பொழுது அது எப்படி ஒரு நல்ல ஜனநாயகமா இருக்கும் அப்படின்ற கேள்விதான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பி இருக்கக்கூடிய அந்த கேள்வியிலிருந்து நம்ம முழுமையா புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு விஷயம் சரி, அமலாக்கத்துறையினர் கடந்த காலங்களில் எப்படியெல்லாம் இப்படி ஒருதலை பட்சமா செயல்பட்டாங்க அப்படின்றதுக்கு 2-3 எடுத்துக்காட்டுகளை மட்டும் நான் சொல்றேன். நேயர்களான நீங்களே அதுக்கு முடிவு செஞ்சுக்கோங்க. ராகுல் காந்தி தலைமையில பாரத் ஜோடோ யாத்திரை அப்படின்றது காங்கிரஸ் கட்சியினர் நடத்தினாங்க. உங்க எல்லாருக்கும் நினைவிருக்கும். அப்படி கேரளாவில இருந்து தமிழ்நாட்டில இருந்து அந்த பயணத்தை முடிச்சுக்கிட்டு கர்நாடகாவுக்குள்ள நுழையும் பொழுது அப்போ கர்நாடகா மாநிலத்துடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த டி.கே. சிவகுமார் தான் எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியவராக இருந்தாரு. எந்த அன்னைக்கு கர்நாடகாவுக்குள்ள அந்த யாத்திரை நுழையுதோ அந்த அன்னைக்கு டி.கே. சிவகுமாருக்கு கிட்டத்தட்ட 10-12 ஆண்டுகள் பழமையான வழக்கை நீங்க நேர்ல ஆஜராகுங்க, டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சம்மன் இஷ்யூ பண்றாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம், ஒரு வாரத்துக்கு அப்புறம் பண்ணியிருக்கலாம். இதுல குறிப்பிட்ட அந்த நாள் அப்படின்றத நிச்சயமா கேள்வி எழுப்ப வேண்டிய விஷயமா இருக்கு. இதை பத்தின கேள்விகளை ஏற்கனவே நிறைய பேர் நிறைய முறை எழுப்பி இருக்கிறாங்க. இன்னொரு மிக முக்கியமான உதாரணம், டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்குல அமலாக்கத்துறையினரால டெல்லி முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுறாரு. கிட்டத்தட்ட 2-2.5 வருடங்களா அந்த வழக்கு நடந்துகிட்டே வந்தது. சரியா நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி அவருக்கு சம்மன் இஷ்யூ பண்றாங்க, நேர்ல வரணும்னு நெருக்கடி கொடுக்கறாங்க. அவர் வரல அப்படின்னும் பட்சத்துல கைது செய்யறாங்க. சரி, இதெல்லாம் நார்மல் ப்ரொசீஜர்னு கூட நம்ம எடுத்துக்கோமே. உச்ச நீதிமன்றம் எப்படி இதை அணுகுனாங்க? இந்திய நாட்டுடைய வரலாற்றுல ஒரு அரசியல் கட்சி தலைவர் தேர்தல் பிரச்சாரத்துல கலந்துக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தான் உச்ச நீதிமன்றம் முதலா ஜாமீன் வழங்கினாங்க. அப்படின்னா பாத்துக்கோங்க அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்கு அப்படின்னு. அவங்களுடைய கன்விக்ஷன் ரேட், அதாவது வழக்குகள் பதிவு செய்வாங்க, சம்மன் அனுப்புவாங்க, விசாரணை எல்லாம் செய்வாங்க, அது எந்த அளவுக்கு அவங்க சக்சஸ் ரேட்டா மாத்துறாங்க, அதாவது சம்பந்தப்பட்ட அந்த குற்றச்சாட்ட நபருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய ரேஷியோ. நான் அதுக்கான டீடைல்ஸ் எதையுமே நான் கொடுக்க போறது இல்லை. ஜஸ்ட் போய் கூகுள் பண்ணி பாருங்க.
கன்விக்ஷன் ரேட் ஆஃப் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னு சும்மா கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நூத்துக்கணக்கான ஆர்டிகல்ஸ் முன்னாடி வந்து விழுகும். அதே மாதிரி அமலாக்கத்துறையினரை பத்தி சுப்ரீம் கோர்ட் மோசமா திட்டின விஷயங்களை பத்தின ஆர்டிகளையும் போய் தேடி பாருங்க, நூற்றுக்கணக்கான ஆர்டிகல் வந்து விழுகும். அந்த அளவுக்கு தொடர்ச்சியா இவங்களுடைய செயல்பாடுகள் அப்படின்றது மாறிக்கிட்டே தான் இருக்கு. இப்படி மாறுறதுனால என்ன ஆகும் தெரியுமா? ஒரு கட்டத்துக்கு மேல அமலாக்கத்துறையினருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் நீதிமன்றங்கள் மூலியமா பறிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமா இருக்கு. இதெல்லாம் நடக்குமான்னு நீங்க கேட்கலாம். ஏன் ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒரு டைம் பவுண்ட் பிக்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றது இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. ஆனா தமிழ்நாடு ஆளுநர் மசோதாக்களை கிடப்புல போட்டு வச்சு அவருடைய வேலையை சரியா செய்யல அப்படின்றத காரணம் காட்டி உச்ச நீதிமன்றம் வரலாற்று சிறப்பு மிக்க அந்த தீர்ப்பை வழங்கியிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அதே மாதிரிதான் அமலாக்கத்துறையினருடைய செயல்பாடுகள் இப்படி விமர்சனங்களுக்கு உள்ளாகிட்டே இருக்கும் பட்சத்துல மக்கள் அந்த அமைப்பு மீதான நம்பிக்கையின்மையை தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் பட்சத்துல எதுவும் நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு. அப்படியான விஷயம் நடக்காம அமலாக்கத்துறையினர் செய்வாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு கண்டிப்பா இல்ல. ஒருவேளை உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் இந்த சேனலையே நான் டெல்லியில இருந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். டெல்லியில இருந்து தமிழ்நாடு ரிலேட்டடா இல்ல வட மாநிலங்களில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை உங்களுடைய கவனத்துக்கு உடனடியாக கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த சேனல் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேர்கிட்ட நம்ம வீடியோஸை கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை இன்னும் அதிக அளவில் தாருங்கள். நன்றி.